வெல்கம் டு அவர் சேனல் ஜிஜாரா கேங்ஸ் 77. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புஷ் அண்ட் ஸ்லைட் இந்த கேம் பிளேலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஷாப் ஒன்று இருக்குது. ஷாப்பில் போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாய்க்கு என்னமோ வாங்க சொல்லிச்சு, வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சைடில் ஃப்ரெண்ட்ஸ், அவனும் சேர்த்து தள்ளுறா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடயே. இங்கே பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலரில் அவனும் சேர்ந்து நம்ம கூடயே தள்ளுறான். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்டாமினா குறையிற வரைக்கும் நினைக்கிறேன். ஆட்டோ புஷ் இருக்குது, ஆட்டோ புஷ் கொடுத்தா அதுவாகவே போகுது. எதுவுமே நான் டச் பண்ணல. ஷாப்பில் போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. காயின்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. 100 ரூபா சேரப்போகுது. 100 ரூபா சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரொம்ப காசு கிடச்சிச்சு, பார்த்தா ஒன்றுமே ஏறல. ஸ்டாமினா கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே போயிடலாம். 110 ரூபா, 110 ரூபா எனக்கு காமிக்கிது. வேணால் மேலே 109 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. என்ன கதைனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ 50 ரூபாய்க்கு ஒரு எக்கு ஓப்பன் பண்ணிடுவோம், பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக கிடச்சிருக்கு. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திரும்ப புல் பண்ண ஆரம்பிச்சிருவோம், புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதை மேலே வரையும் கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்ட் 2 என்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் போட்டுடுறேன். இப்போ வந்து டே 2க்கு வந்து ஒரு பெட்டு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டே 7க்கு வந்து ஒரு யாருன்னே தெரில 6 பேக்கெலாம் வச்சுட்டு தரமாக இருக்கேன் ஆள். இப்போ நம்மகிட்ட 0 ட்ராஃபி, 59 ரூபா இருக்குது. ஈவெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 நிமிஷம் லேண்டாக வந்து நமக்கு பெட்டு எக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்கில் வந்து ஒரு பெட்டு நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். பார்ப்போம், அந்த எடுக்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 12 நிமிஷத்தையும் எடுக்க பார்க்குறோம். ஆனால் நான் கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன், வீடியோ லென்த்து கூட ஏறும். நெக்ஸ்ட்டு ஒரு மனுஷன் வாங்கிட்டேன். இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கேன். போர் வீரன் மாதிரி வண்டியில் தொப்பி, பின்னாடி ஒரு கவசம், கத்தியெல்லாம் வச்சுருக்கேன். திரும்ப அதையே கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுக்குறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வேறு இந்த 10% இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டு பேர்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணேன். இப்போ 8000 சேர்த்துருக்கேன் காயின்ஸு. ஸ்பின் வீலும் ஒன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் ஸ்பின் வீல் இருக்குல்ல, அதுலேயும் ஒன்று கிடச்சிருக்கு 58%. இப்போ நம்ம வந்து ஒரு மனுஷனை வாங்கிட்டு என்ன ஸ்பின் வீலு ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே பாருங்கள் நம்மகிட்ட 6 கப்பு இருக்குது. நான் இன்னும் ஒருக்கா கூட வேலை போல், அதுக்குள்ளே நம்மகிட்ட 6 கப்பு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், டுன்டுன் சகர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் வந்து டுன்டுன் சகர் இருக்குது. பிரெயின் ராட் இல்லாத கேமே இல்லை போல ரோப்ளாக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டுன்டுன் சகர் இருக்குது. இதில் வந்து பேன் பண்ணல. நிறையா கேமில் வந்து டுன்டுன் சகரை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மைக்கு வாங்கிடுவேன், கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் மட்டும் மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக. இப்போ வந்து நம்மகிட்ட 8K காயின்ஸ் இருக்குது. நம்ம வந்து நிறையா மனுஷன் வாங்குவோம். எனக்கு டுன்டுன் சகரை பார்த்தோன்னே அவனை வச்சுட்டு தள்ளன்ற ஒரு ஆசை வந்துடுச்சு. அதான் வந்து அவனை வச்சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம பாருங்கள், பெட்டு அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒருத்தனை மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏஎஃப்கே தரமான ஏஎஃப்கே பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணியிருப்பேன் ஏஎஃப்கே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பெட்டு வாங்கிடுவோம். 10Kக்கு ஒரு பெட்டு வாங்கிடுவோம். நல்ல பெட்டாக உருவாங்க சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தா
அந்த நடுவில் இருக்கிற பெட்டை கொடுத்துட்றேன். 5 இன்ட்டு 5 இன்ட்டு காயினை கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ரோப்ளக்ஸ் செலவு பண்ணி அந்த 6 பேக் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி அது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கப் கூட மேலே போகல, ஆனால் 6 கப் வந்துடுச்சு. ஃபுல்லாக ஸ்பின் வீலில் 6 கப் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டாமினா குறையிற வரைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்குள்ளே 1 kg வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாமினா குறையிறக்குள்ளே வந்துடும்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும் ஸ்குட் கேம் காரேன் ஃப்ரெண்ட்ஸ். டொனால்ட் ட்ரம்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், இவர் டொனால்ட் ட்ரம்ப்பு அமெரிக்கன் பிரசிடெண்ட் தானே டொனால்ட் ட்ரம்ப்பு. இவரை தள்ள விட்ருவேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை தள்ள விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் தள்ள விட ஆரம்பிச்சிருவோம். பாப்பா இவர் எப்படி தள்ளுறாருன்றத ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு நல்லாவே ஸ்டாமினா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரமாகவே தள்ளிட்டு போகிறோம். அப்போ எவ்வளோ தூரம் தள்ளுறாருன்றத ஃப்ரெண்ட்ஸு. இப்போயே 2K கிட்ட வந்துடுச்சு காயினு. இப்போ நம்மகிட்ட 3.23K இருக்குது காயினு. நிறைய சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காயின். அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கேமை முடிக்க முடியும். அதுக்கு நமக்கு நல்ல பெட்டு வேணும், அப்புறம் நல்ல மனுஷன் வேணும், அதுக்கப்புறம் நல்ல கல் வேணும். அந்த ராக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ராக்கை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் ஒரு இந்த ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த ராக்ஸை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதை பாருங்கள். இப்போ நம்மகிட்ட வந்து 7K இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவனை வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஷோ ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஐஷோ ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். இவனெல்லாம் நம்ம கூட சேர்ந்து தள்ள விடுறாயிலே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு வேளை எல்லா யூடியூபருமே இருக்குமோ ஃப்ரெண்ட்ஸ். ஐஷோ ஸ்பீடு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆச்சரியமாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐஷோ ஸ்பீடு பார்ப்போம் யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்றத. இப்போ அவர் எவ்வளோ தூரம் தள்ளுறான்றதை பார்ப்போம். ஸ்பின் வீல் கிடச்சிருக்கு, என்ன கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தள்ளி ஒரு போர்ஷனை கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட எத்தனை போர்ஷன் இருக்குன்றதை மட்டும் கடைசியில் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டாமினா குறைஞ்சிருச்சு, அதனால் நம்ம வந்து டக்குன்னு கீழே போயிடும். நான் ரொம்ப ஸ்லோவாக தள்ளிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னை கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பந்து விழுகும் போது நம்மள இருந்தால் அந்த மாதிரி நசுக்கி போட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நசுக்கி போட்டோன்னே நம்ம அப்படியே காலை விரிச்சிட்டு அப்படியே குப்பரக்க படுத்துக்கிறோம். பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம கூட வர்றவங்கலாம் யாரையுமே நசுக்கி போடல ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஸ்பின் பண்ணேன், அது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 134 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் அந்த 15 நிமிஷம் லேண்டு ஹேட்ச் பண்ணேன். என்பிசின்ற ஒரு பெட்டி கிடச்சிருக்கு. இப்போ காசு எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்களேன், செம்மையாக ஏற போகுது காசு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அது 134 115 இன்ட்டு காயினு வந்து நம்மகிட்ட 63,000 ரூபா செஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். இப்படியே 6 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இல்லை, நம்ம 11 தான் இருந்தோம், 6 லட்சம் சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி இப்போ ஸ்குட் கேம் டாலு நெக்ஸ்ட் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கரையா மாதிரி இருக்குது, அப்புறம் சிக்கன் டங்கி, அதுக்கப்புறம் ஒரு ரோபோட்டு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னு இதில். அப்புறம் என்னன்னு ஜென்ரலு, பிரின்சஸ்ஸு, அப்புறம் ஸ்கெலிட்டனு, அப்புறம் ஏஞ்சலு, அப்புறம் யார், அவ்வளோதான் வாங்க முடியுமா நம்மளால்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேட்மேன் ஃப்ரெண்ட்ஸ், பேட்மேன் வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். 200K தான் ஃப்ரெண்ட்ஸ். பேட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் கொடூரமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்லைனில் வந்து இதை போட்டுருவோம், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. வாங்க நம்ம வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்லைன் ஃபோட்டோ. இப்போ வந்து நம்ம புஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் எவ்வளோ காசு ஏறுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சரியான காசு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மனச்சாட்சியே இல்லாமல் நான் மேலேயே போகல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நான் 15 கப்பு சேர்த்துட்டேன் ஃபுல்லாக ஸ்பின் வில்லு. அடுத்த
ஐலாண்டுக்கு வந்து எத்தனை கப்புன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 3 ஐலாண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்மளுக்கு 1 மில்லியன் போகுமா ஃப்ரெண்ட்ஸ்? மேலேயே போயிடுவோம் ஃபுல்லியாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கிட்ட லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு இப்படி ஸ்லோ ஆகிட்டியே பேட்மேன், ஸ்லோ ஆகிட்டியே பேட்மேன், ஸ்லோ ஆகிட்டாப்புல பேட்மேனு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கீழே போயிட்டு குப்பரை கபடுத்துட்டு இந்த ராக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராக் வாங்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து 2 பில்லியன் ராக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளால் எப்போயாவது போக முடியுதான்றதை பார்ப்போம். ராக் வாங்கிட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம மேலே போக முடியுதா அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் 70 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருட்டிக்கிட்டே போகிறோம் நம்ம பேட்மேன் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எக்கு ஹேட்ச் ஆக டைம் வந்துடுச்சு. திரும்ப என்பிசியே கொடுத்துருக்காங்க 115. இப்போ பாருங்கள் மில்லியனுக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மில்லியன் தான். 2 மில்லியன் வருமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன கெஸ்? 2 மில்லியன் வராது, வாய்ப்பில்லை. 1.80 தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பில்லியன் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப கூட 50Kலேருந்து எங்கே இருக்குது 2 பில்லியன் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கில் எல்லாத்தையும் வாங்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது மட்டும். ஸ்டிக்கி மேன் இருக்காப்புல, ஒயிட் ரோபோட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு, அதுக்கப்புறம் யார் ஃப்ரெண்ட்ஸ்? நம்மகிட்ட மணி இல்லை இப்போதைக்கு, நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சிடலாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தட்டை மாதிரி இருக்குது. சரி நம்மளுக்கு என்ன, நம்ம உருட்டா நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம வந்து மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க, முன்ன வேகத்தில் போயிட்டுருக்கோம், மேலே போக முடியும் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதியை கடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 40,000 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிடுறா சுகுமார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ ட்ராஃபி எடுத்துகிட்டு டேரெக்டாக கீழே போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம். இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே 16 கப் வந்துருச்சு, எப்படின்னு தெரில. அது வந்து ஸ்பின் வீலு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பார்த்தா 10 கப்பு தான் இருக்குது. நம்மகிட்ட 16 கப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டு போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் உடனே போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.